வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவாய் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் செங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோங், ஹோ, ரபா, சவார், கோரா மற்றும் மகாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பரக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல சரத்து 152ல இருந்து 237 வரைக்கும் பகுதி 6ல மாநிலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ பகுதி 5ல வந்துட்டு மத்திய அரசாங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 1833 வரைக்கும் திரோசிங் தலைமையில் நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை சர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின் மற்றும் பந்தனா. பரஞ்சிப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? நிதி திவாரி. உத்தரப்பிரதேச அன்மோல் ரத்தன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நிகில் சிங்கால். வீட்டுக்கு வீடு KYC சரிபார்ப்பு சேவைகளை வழங்க நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுடன் எந்த அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்தியா போஸ்ட். 2027 மகளிர் ஃபிஃபா உலக கோப்பையை எந்த நாடு நடத்தும்? பிரேசில். மாதவ்பூர் கெட் கண்காட்சியை எந்த மாநிலம் ஏற்பாடு செய்தது? குஜராத். போர்ச்சுகலிடமிருந்து சிட்டி சாவி ஆஃப் ஆனர் விருதை பெற்றவர் யார்? திரௌபதி மர்மு. நீதா அம்பானி மசாச்சூசெட்ஸ் ஆளுநர் பாராட்டு விருது வாங்கியிருக்காங்க. சுனில் பாரதி மிட்டல் பிரிட்டிஷ் பேரரசின் மிக சிறந்த ஆணையின் நைட்ஹுட் கமாண்டர் விருது. விஜய் சங்கர் டென்மார்க்கின் நைட்ஸ் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டான் போராக் விருது. எந்த மாநிலத்தின் நோலன் குரோர் சந்தேஷ் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் மாநிலம். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மக்ஜி லட்டு, சண்டி தரகாஷி சிவப்பு எறும்பு சட்னி, ராயகட சால்வை. மேகாலயாவை சேர்ந்த லக்கடோங் மஞ்சள், காரோ டக் மொண்டோ, லார்னாய் மட்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனியா அரிசி, மோபன் தேன், பங்களார் மஸ்லின். திரிபுராவை சேர்ந்த மாதாபி பேரா பிரசாத். மகாராஷ்டிரா மிராசித்தார் தன்புரஸ். மத்திய பிரதேசம் ரத்லம் ரியாவன் லக்ஸூன். அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஆய்தி கேக்கர். குஜராத் கர்ஷோலா கைவினை பொருட்கள். தெலுங்கானா சப்பாட்டா மிளகாய். உலக ஹோமியோபதி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 10. மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 21 சர்வதேச வன தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டின்படி எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான முன்னணி கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? குஜராத். பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த குறியீடின்படி மொத்தம் நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடியது. இது மூலமா 435 இண்டிகேட்டரை பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து இந்த ஒரு முடிவை
கொடுத்திருக்காங்க. சோ இதன்படிதான் குஜராத் மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் அதிகபட்ச புற்றுநோய் நோயாளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முன்னணி சரக்கு கையாளும் துறைமுகம் பாரதீப் துறைமுகம் ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. கண்டெய்னர் துறைமுக செயல்திறன் குறியீடுல விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு 19வது இடம் கிடைச்சிருக்கு. மாநில உணவு பாதுகாப்பு குறியீடுல கேரளா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நகர்ப்புற நிர்வாக குறியீட்லயும் கேரளா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நித்தி NCAER மாநில பொருளாதார போர்ட்டலை யார் தொடங்கி வைத்துள்ளார்? நிர்மலா சீதாராமன். சோ இந்த போர்ட்டல் நித்தி ஆயோகம் NCAER அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் அலைட் எக்கனாமிக் ரிசர்ச், இந்த அமைப்பும் சேர்ந்துதான் இந்த போர்ட்டலை தொடங்கியிருக்காங்க. அம்ரித் கியான் கோஷ் மற்றும் ஆசிரியர் மேம்பாட்டு இணையதளங்கள் மிஷன் கர்மயோகி கீழ செயல்படுது. செபி ஐஸ்பாட் அப்படிங்கிற இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. பாண்ட் சென்ட்ரல் சொல்லக்கூடிய கார்பரேட் பத்திரங்களையும் செபி தொடங்கியிருக்காங்க. சிடாட்னு சொல்லக்கூடிய அமைப்பு தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் புதுமைகளை ஊக்குவிக்கணும். அதுக்காக வேண்டி சமரத் இன்குபேஷன் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் டேட்கர் அர்ஜுனா வாழ்நாள் விருது. சுபாஷ் ராணா, தேபலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்வன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜோ ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.